ஹலோ கைஸ், வெல்கம் டு பியாண்ட் தி மைண்ட். இன்னைக்கு நம்ம 2009ல வெளியான கேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டோரியை ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லணும்னா கதை ஸ்பாயிலர் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஸ்ட்ரைட்டாக மூவிக்குள்ளேயே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கை கொடுத்துட்ருங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு பீச்சில் ஒரு பையன் அவனோட தம்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கூட விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கேமராக்கு முன்னாடி கையும் காமிக்கிறாங்க. அண்ட் இப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஊரில் ஒரு பர்டிகுலரான ஹைவேல ஒரு கார் செம்ம ஸ்பீடாக போகுது. அண்ட் அந்த காருக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனில் பீச்சில் ரெண்டு பேர் விளாண்டுருப்பாங்கல்ல, இப்போ அவங்க தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணிருக்காங்க. அவங்க நல்லாவே பெருசாகிட்டாங்க. கூடவே அவங்க ரெண்டு பேர்த்தோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இவங்க கார் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பீச்சில் விளாண்டுட்டு இருப்பாங்களே, அந்த பீச்சை தேடி தான் இந்த வைரஸ் எஃபெக்ட் ஆன ஊருக்குள்ளேயும் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அந்த ஹைவேல ரொம்பவே ஸ்பீடாக காரை ஓட்டிட்டு போக வழியில் யாரோ ஒருத்தர் காரை குறுக்க போட்டிருக்கிறத இவங்க நோட்டீஸும் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இன்க்ளூட் இவங்க வைரஸால் எஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலாட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே காரை நிறுத்திடுறாங்க. அப்படி நிறுத்தின உடனே அந்த கார் கிட்ட ஒரு அப்பான்னு அவரோட பொண்ணு ரெண்டு பேர் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் தான் கேட்குறாரு. பட் அது தெரிஞ்சு இவங்க காரோட கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பாவை எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு, என்கிட்ட டீசல் இல்லை, ப்ளீஸ் என்னை கொண்டு போய் போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் இருக்குது விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் இவங்க அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ரீசன்னால அவங்க அப்பாவும் கையில் கிடச்ச ஒரு கம்பி எடுத்து இந்த காரை உடைக்கவும் வராரு. ஆனால் அப்படி வர அந்த தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம காரை எடுத்துகிட்டு போகிறதா சேஃப்டி அப்படின்னு சொல்ல அந்த அண்ணனும் ரொம்பவே காரை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு டேர்ன் போட்டு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இப்படியானதில் அந்த காரோட டீசல் டேங்க் உடஞ்சி டீசல் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே அந்த காரும் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அதாவது இப்போ அந்த தம்பி பேசுகிறான், என் அண்ணகிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் ரெண்டு. ஒன்று வந்துட்டு நம்ம சாகக்கூடாது அப்படின்னா யாரை வேணால் கொள்ளலாம். இன்னொன்று ரோட்டில் யார் ஹெல்ப் கேட்டாலும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. இதுதான் நான் என் அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ரெண்டு விஷயம் அப்படிங்கிற பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு படத்துக்கு வராங்க. படத்தில் அந்த கார் ரொம்பவே ஸ்பீடாக போய் கிராஷ் ஆகி நின்றுது. அண்ட் அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த காரோட டீசல் டேங்க் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இப்படி இருக்கு இப்போ அந்த அண்ணங்காரனுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவன் கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான். அதை எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டுமா சுட்டுட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்த தம்பி நம்ம திரும்ப பக்கத்தில் ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்ககிட்டயே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ யாருமே அதை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க எப்படி நின்று ஹெல்ப் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் நின்று கேட்டிருக்காங்க. அந்த தம்பியும் திரும்ப சொல்லி பார்க்குறேன். பட் அங்கே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த அண்ணனும் அவங்களுக்கு வைரஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு, நம்ம போனால் நம்மளும் எஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் இவங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை, இந்த ரோட்லேயும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால இவங்களும் இங்கே கிட்ட இருக்கிற கிட்டு அப்புறம் மற்ற எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூடவே டீசலையும் எடுத்துக்கிட்டு அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவரை மீட் பண்ணதுமே அவங்க நார்மலாக பேசல. அந்த அண்ணங்கார அவன் கையில் இருக்கிற கண்ணை வச்சு, இங்கே பாரு நாங்கள் டீசல் தரோம், அதுக்கு பதிலாக நீ உன் வண்டியை தரணும், நீ சொல்கிற இடத்துல நாங்கள் உன்னை இறக்கி விட்டதுக்கப்புறம் வண்டியும் நாங்களே எடுத்துவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஸோ அதுக்கும் ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அப்படி ஓகே சொன்னதுமே இவங்க வண்டியவே சானிடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கிற டேப்லாம் போட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் ஒரு சைடு உட்காந்துக்கிறாங்க. அந்த அப்பாவும் இப்போ அந்த பொண்ணு கூடயே போய் உட்காந்துக்கிறாரு. ஃபைனலி இது எல்லாமே சானிடைஸ் பண்ணக்கப்புறம் இவங்க மாஸ்க்லாம் போட்டு அந்த ஸ்டீரிங்லாம் தொடச்சதுக்கப்புறம் அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வண்டியும் ஓட்டிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போ அந்த அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட அப்படியே விளாண்டுட்டு இருப்பா. அப்போ மற்ற எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் இப்படி விளாடுற, அந்த பொண்ணுக்கு வைரஸ் இருக்குது அப்படின்றது. பட் இது சென்டரில் இந்த பிளாஸ்டிக் இருக்கிறனால நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற தைரியத்தில் அந்த பொண்ணும் இப்போ விளாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே காரும் போகுது, எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அண்ணங்கிட்டையும் தம்பிக்காரன் சில விஷயத்தை கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டும் இருக்கான். அண்ட் அப்போ அந்த தம்பிக்காரன் அந்த அப்பாவை பார்த்து, அதான் இந்த வைரஸ்க்கு மருந்தே இல்லையே, நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை குணப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பங்கார பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்கு அந்த தம்பி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ஒரு முறைக்க அப்படியே அந்த தம்பியும் ஆஃப் ஆயிடுறான். இப்போ இவங்களுக்குள்ள இப்போ நடந்த சண்டையில் அந்த வண்டியை ஒரு ஓரமாக விட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கிராஷ் ஆயிடுது. இப்போ அவங்க அதே மாதிரி வண்டியை போட்டுட்டு நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி நிற்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இன்னொரு வண்டி இருக்கும், அதுலேருந்து பெட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பெட்ரோல் எடுக்கணும்னா அந்த பெட்ரோல் எடுக்க கீ தேவை. ஸோ அப்படி கீ எடுக்கிறதுக்காக அந்த வண்டியை ஓப்பன் பண்ணலாம். அங்கே ஒருத்த வைரஸால் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆகி இறந்து போயிருப்பான். சரி, கீழே இருக்க நம்ம எப்படியாச்சும் எடுத்துடலாம் நீ கீழே குமிய அந்த இறந்து போன பர்சன் பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணை முழிச்சு இவரை தொட வருவான். ஜஸ்ட் மிஸ்ல இப்போ இந்த தம்பி மட்டும் வெளியே வராட்டி இவனும் அந்த வைரஸால் எஃபெக்ட் ஆயிருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு இவங்களும் டீசல் எடுத்துட்டு திரும்பி அவங்க வண்டிக்கே வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இவங்க எல்லாரும் கேம்ப் ஃபயரை போட்டு சில விஷயத்த பேசிட்டு இருக்க தூரத்தில் ஏதோ ரெண்டு வண்டி வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஸோ அது என்னன்னு பார்த்தா ஒரு காரு, பின்னாடியே ஒரு லாரியும் வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி ஓட ஆரம்பிக்க அந்த லாரியில் இருந்தவங்க இவனை சுட்டு கொண்டுறாங்க. ஏன்னா அவங்க யாரு என்ன ஏது அது எதுவுமே இதில் சொல்லலை. ஸோ
இவங்களும் அதை பார்த்து பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சனும் இறந்து போயிட்டானா அப்படின்னு வந்து அந்த லாரியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க. அண்ட் அப்படியே அடுத்த நாள் காலையில் விடுது. இப்போ அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்க வழியில் ஒரு போர்டில் வைரஸால் எஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி இப்போ அவங்க அந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலையும் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு காக்கா குருவியை தவிர வேற எதுவுமே இல்லை. அண்ட் ஃபைனலி அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சதுமே அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. அண்ட் அப்படி போகிறப்ப அவரும் நம்பிக்கையாக தான் போகிறாரு. அவ்வளோதான், நம்மளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சுதாரிச்சனால அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு மற்ற எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு துணையாக இந்த அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பான். ஸோ இப்போ அப்படியே இவங்க எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே வராண்டு கிடக்குது. அண்ட் குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே பல குழந்தைங்களை படுக்க வச்சுருக்காங்க. இன்க்ளூட் அந்த டாக்டரும் அங்கே தான் இருக்காரு. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டாக்டர். அந்த குழந்தையும் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட ஏதோ கேட்க அந்த டாக்டரும் ஒரு பைப்பில் சூப்பை பிடிச்சி அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அந்த அப்பாவும் பார்த்துட்டு ஏன் இங்கே மற்ற டாக்டர்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த வைரஸால் எஃபெக்ட் ஆகிட்டாங்க, இருக்கிறதே நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு, அதை குணப்படுத்துகிற மருந்து இங்கே இருக்கல அப்படின்னு கேட்டால் சரி கூப்பிட்டுவான் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படியே ஒருத்தருக்கும் அந்த சூப்பை பிடிச்சி கொடுத்துட்டு இருப்பாரு. பட் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாப்பட்ட காரணத்தினால இந்த டாக்டர் பார்க்குறாரு, அவரும் வைரஸால் எஃபெக்ட் ஆகி தான் இருக்காரு. ஸோ இப்படி இருக்கேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வேறு என்ன பண்ண முடியும், நான் இப்போ இவங்களை கொல்லலை அப்படின்னா இவங்க சாகிறது இந்த வைரஸால் இன்னும் கொடுமையாக இருக்கும், அதுதான் அது மருந்து இல்லை விஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நம்ம பொண்ணை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறத. ஸோ அப்படியே அந்த டாக்டரும் அந்த பாய்சனை குடிச்சிட்டு அப்படியே அந்த ஷட்டர் மாதிரி அந்த பிளாஸ்டிக் இதையும் க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் இப்போ இறக்க தான் போகிறாரு. இப்போ அப்படியே அவங்க அப்பா மனத்தோட வெளியே வந்துட்டு இருக்கு. இதை வெளியே வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாரு. இப்போ வெளியே இருக்கிற எல்லாத்துக்குமே அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா இந்த டாக்டர் தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தார். எதுக்குன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற. இப்போ இந்த டாக்டரும் இல்லை அப்படிங்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த டாக்டர் இப்போ அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்போ அவங்க எல்லாருமே அதுக்குள்ளே இறக்க போகிறாங்க. அண்ட் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ வெளியே அந்த அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அந்த குழந்தையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்ட மாதிரி கீழே வந்துடும். இந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு அந்த சட்டர் பிளாஸ்டிக்கில் கிழிச்சிட்டு அந்த குழந்தைய போய் பார்க்க அந்த குழந்தை ரத்தத்தை தெரியாமல் துப்பேன். இந்த அக்கா மூஞ்சி ஃபுல்லாக அது ஆயிரும். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு. அவங்க எல்லாருமே இப்போ வர ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இவங்களும் அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் திருப்பி ஒட்டி அவங்க மூஞ்சில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அவங்க மேலே போட்டிருந்த கோட்டையும் கழட்டி தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அதில் ரத்தமாக இருக்கும். இப்படி அவங்க எல்லாரும் வர இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அப்பா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய அப்பா கிட்ட நான் செத்துருவன் அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா நீ சாக மாட்டேன், உனக்கு மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அந்த குழந்தை கூடயே போகிறாரு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இத்தனை தூரம் எனக்கு கொண்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு. பட் இவங்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி. பட் இவர் கேட்காம அந்த குழந்தையோட அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இதுலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், அவ்வளோதான் இந்த அப்பா குழந்தை ரெண்டு பேருமே வைரஸால் எஃபெக்ட் ஆகி சாக போகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அண்ணங்காரனும் இங்கே வேறு எதாவது கிடைக்குதா அப்படின்ற தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காதனால அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. ஆனால் அப்படி கிளம்பி போக இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த பீச்சை நோக்கி தான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ உங்கள் வண்டியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி அந்த வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அக்காவோட கோட்டில் அந்த ரத்தம் படிஞ்சிருக்கும்ல, அது தெரியக்கூடாதுன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை கார் கீழே போட்டு விட்ருவாங்க. ஸோ இப்போ பக்கத்தில் அப்படியே ஒரு பில்டிங்கு வராங்க. அந்த பில்டிங்கு போய் பார்த்தா அங்கே எதாவது யூஸ்ஃபுல்லாக திங்ஸ் இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக திங்ஸ் கிடைக்கும். அதாவது பழைய சீனில் லாரியிலிருந்து சில பேர் இறங்கியிருப்பாங்கல்ல, அவங்களாம் நியூக்ளியர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நியூக்ளியர்லாம் ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் ஸ்விம்மிங் பூலில் செத்து மிதந்துட்டு இருப்பான். அவனும் வைரஸால் எஃபெக்ட் ஆகிருப்பான். இப்போ இந்த அண்ணங்காரனும் அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுக போயிடுவான். அவ்வளோதான், கை கிரிப்பி நீ முடியாது அப்படின்னு விழுக போக கரெக்டாக அந்த தம்பி வந்து கை கொடுக்க இப்போ அந்த அண்ணனும் அந்த வைரஸால் எஃபெக்ட் ஆகாமல் மேலே வந்துடுவான். ஸோ இப்போ அப்படியே மேலே வந்துட்டு அவங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டும் இருப்பாங்க. இப்போ அந்த அண்ணங்கார பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு புல் வெட்டுற மிஷின் அந்த வண்டியை எடுத்து அங்கே இருக்கிற புல் எல்லாத்தையும் கண்ணா அப்பனான்னு வெட்டி ஒரு பைத்தியக்கார மாதிரி விளாண்டுட்டு இருப்பான். இப்போ இவங்கெல்லாம் அதை வந்து பார்க்க இந்த அண்ணன் வழுக்க டைமாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிடுவான். இப்போ அவ்வளோதான், அவன் எவ்வளோ வேணாம்னு சொல்லிடுவான். பட் இவன் கிஸ் பண்ண காரணத்தினால இப்போ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் ஒட்டிக்கும். அவ்வளோதான், இப்போ ரெண்டு பேரும் வைரஸால் எஃபெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசரு, அது போக இன்ஜெக்ஷனு, அந்த நியூக்ளியரோட ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் அது முதல் கொண்டு ஃபஸ்ட் எய்ட் அது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அண்ணன் ஒன்னொன்னுத்தையா அதெல்லாம் உடச்சி விளாண்டு இருப்பான். ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரியும் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே நைட்டும் ஆகுது. இப்போ அந்த தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டோ அக்காவோட கேர்ள் ஃப்ரெண்டோ ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்க யாரோ ஒருத்தங்க இவங்களை சுற்றி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்களும் அது யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கதான் அந்த நியூக்ளியர் ட்ரெஸ் போட்டு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ தப்பிக்க பார்க்குறாங்க. பட் இவங்களால முடியல. கடைசியில் இவங்க எல்லாருமே லாக் ஆகிடுறாங்க, இன்க்ளூட் அந்த தம்பி முதல் கொண்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே லாக் ஆகிட்டாங்க. அந்த அண்ணங்கார மட்டும் அந்த புல்ல விளாண்டுருப்பான்ல, அவன் வந்து பார்க்க இங்கே ஏதோ தப்பாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற
இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒன்றும் முடியல. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால இவங்களையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ இவனையும் பிடிச்சிட்டு அங்கே கட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்படி கட்டி வச்ச உடனே நீங்கள் வைரஸால் எஃபெக்ட் ஆகாட்டி நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம், அப்படி நீங்கள் வைரஸால் எஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கொண்டுருவோம், அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்விம்மிங் பூலில் செத்து கிடக்குறானே அவனை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அவன் ஆல்ரெடி வைரஸால் எஃபெக்ட் ஆகிடா அப்படின்னு இந்த அண்ணங்காரனும் சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாத்தையுமே ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா இவங்க வைரஸால் எஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெரியணுன்ட்டு கட்ட சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் அப்புறம் பியூராக செக் பண்ணிட்டு இவங்க யாருமே வைரஸால் எஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற ரீசன்னால இவங்க எல்லாத்தையுமே இப்போ எதுவும் பண்ணாமல் விட்டுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துலேயே ஒருத்தர் வில்ல மாதிரி பேசுவான், அவ்வளோதான் நம்ம இவங்களை கொண்டுடலாம், இவங்க இருக்கிறனால நமக்கு எந்த யூஸும் இல்லை, நம்ம இவங்களை கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அதே கூட்டத்துலேயே இன்னும் நல்லவனும் இருப்பான். அவன் தான் எப்படியோ அவங்கள டைவர்ட் பண்ணி இப்போ இவங்களை அவங்க காரில் தப்பிக்க வைக்கிறான். அவங்க எல்லாருமே அந்த காரில் இப்போ தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்க அவங்க காரில் இருக்கிற டீசலும் ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால அவங்க ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்து வண்டியும் நிப்பாட்டுறாங்க. அண்ட் அப்படி நிப்பாட்டிட்டு அங்கே டீசல் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அந்த பெட்ரோல் பங்க்லையும் யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இறந்தவங்க எல்லாத்துக்குமே கேண்டில்ஸ் மெழுகுபத்தி இது எல்லாத்தையும் பற்றி அவங்க அஞ்சலி மாதிரி செலுத்தி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது இந்த தம்பியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்போ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான், அதாவது உங்கள் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வைரஸால் எஃபெக்ட் ஆகிட்டது. எப்போ தெரிஞ்சிருக்கணும்னா அந்த நியூக்ளியர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணாங்கல்ல, அப்போ இவங்க அக்காவுக்கு வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால இப்போ இந்த தம்பியும் போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிறான், அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வைரஸால் எஃபெக்ட் ஆகிட்டா அவளை இங்கே விட்டுட்டு வந்துடு, அப்படி இல்லாட்டி நம்ம தான் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அண்ணனும் அப்படியே வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறேன். நான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை அதே இடத்துல தள்ளியும் விட்டுட்டு இப்போ இவங்க அங்கே இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை எவ்வளோவோ ஹெல்ப் பண்ண கேட்குறா, என்னை இங்கே விட்டுட்டு போகாதீங்க, நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு. பட் இவன் எதையுமே கேட்காம நீ வைரஸால் எஃபெக்ட் ஆயிருக்கு, ஒன்று கூப்பிட்டு போனால் நாங்களே எஃபெக்ட் ஆயிடுவோம்னு சொல்லி அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி போக போக அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அவள் கதை இங்கே முடிகிற மாதிரி காமிச்சு அப்படியே சீனை கட் பண்ணி இவங்க கார் ஓட்டுறதையும் காமிக்கிறாங்க. அண்ட் மறுபடியுமே இவங்க டீசல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு பெட்ரோல் பங்கை இப்போ தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பெட்ரோல் பங்க் எங்கேயுமே இல்லாத காரணத்தினால இப்போ இவங்க அதே மாதிரி காரை நிறுத்தி மறுபடியும் ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே ரொம்ப நேரத்துக்கு வரல. பட் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு 2 வயசானவங்க கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தது இவன் நார்மலாக ஹெல்ப் தான் கேட்குறான். பட் அவங்க திமிரா பேச அவன் கையில் இருக்கிற கன் எடுத்து பட்டுன்னு போட்டுருவான். அப்போ ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா அதில் இறந்து போயிடுவாங்க. இன்னொரு பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு இவனை ஷூட் பண்ண இவன் காலில் ஒரு அடிபட்டுரும். அதே சமயத்தில் இவன் போட்ட போட்டில் அவன் கீழே விழுந்தும் சுட்டுருப்பான். ஸோ அதனால் அந்த பாட்டியும் செத்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு அந்த தம்பியும் நீயே எப்படி பண்ண, எதுக்கு அவங்கள கொன்ன, 2 உயிரை நீ ஈஸியாக கொண்டிருக்க, உங்ககிட்ட கன் இருக்கிறனால நீ என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு கேட்க இவன் தம்பியை மிரட்டுவான். அவ்வளோதான் அந்த தம்பியும் அமைதியாயிடுறான். ஸோ இப்போ அங்கேருந்து டீசல் எடுத்துகிட்டு இவங்க காரில் இவங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் இப்போ இவங்களுக்கு டீசலும் இருக்குது, அவ்வளோதான் நம்ம இப்போ அந்த பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ஃபில்லும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இனி ஒரு வீட்டுக்கு வராங்க. அண்ட் இந்த வீட்டில் ஏதோ யூஸ்ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த தம்பிக்காரன் மட்டும் அந்த வீட்டோட மேலே ஏறி அந்த கதவை திறக்கிறான். அண்ட் அப்படி அந்த விண்டோ திறந்தோடனே ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா கன்னை வச்சுட்டு உட்காந்துருக்கும். அவ்வளோதான் நம்ம சோலி முடிஞ்சு சுற்ற போகிறாங்கன்னு பார்த்தா அந்த பாட்டி வந்துட்டு கன்னை வச்சு உட்கார்ந்த மாதிரியே வைரஸால் எஃபெக்ட் ஆகி செத்து போயிருப்பாங்க. ஸோ இதனால் அவனுக்கும் எது இதாக இருக்காது. அங்கே இருக்கிற சில அந்த கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சானிடைஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவன் வெளியே வரலான்னு அந்த தம்பி நினைப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த வீட்டோட ஓனர், அதாவது அந்த பாட்டியோட ஹஸ்பண்டை வைரஸால் எஃபெக்ட் ஆகி அவங்க நாயை இப்போ சாப்பிட்ருக்கு. இவனும் அந்த நாயை சொல்லலாம் அப்படின்னு தான் நினைப்பான். பட் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருந்தனால சுட்டிருக்க மாட்டான். ஸோ இப்போ சுட வேணாம் அப்படின்னு போகிறப்போ அந்த சைடில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அவன் தட்டி விட திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நாயோட கான்சன்ட்ரேஷன் இவன் மேலே வர பட்டுன்னு அந்த நாயும் போட்டு தள்ளிடுறான். ஸோ வெளியே வந்து இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும், அதாவது உன் அண்ணங்காரனும் இப்போ வைரஸால் எஃபெக்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறத. பட் இது அவன்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா இவன் அந்த சானிடைஸ் அந்த இது பண்ணியிருப்பான்ல ஃபர்ஸ்ட் எய்டு, அப்போ தான் தெரிய வந்திருக்கும் இவனும் அந்த வைரஸால் எஃபெக்ட் ஆயிருங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதை மட்டும் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன்கிட்ட கன் இருக்குது எடுத்து பட்டுன்னு போட்டுரும் அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு சானிடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அப்படி பண்ண அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இப்படி தான் அந்த விஷயம் தெரியும் வந்திருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் இந்த வைரஸான பர்சனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற தெரியாத விஷயம் இருந்துகிட்டு இருக்க இந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்துருப்பான். பட் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ வைரஸால் எஃபெக்ட் ஆயிருக்க மாட்டா. இவங்க மறுபடியும் கார் எடுத்துகிட்டு சொங்கின்னு போடுறாங்க. இப்போ இந்த அண்ணங்காரனை பார்த்தீங்கன்னா பின்னாடி காரை வச்சிட்டாங்க, ஏன்னா அவன் வைரஸால் எஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ நைட்டு ஒரு இடத்துல காரை கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டும் போது அந்த அண்ணங்காரை பார்த்தீங்கன்னா கீயை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறான். ஏன்னா இவன் வந்துட்டு இவங்க 2 பேத்தையுமே நம்பலை, இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றனால கீயை அவன்கிட்ட கொடுக்க வச்சிடறான். ஸோ இப்போ கீயும் அவன்கிட்ட தான் இருக்குது. நைட் அவன் தோணுன்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கிட்ட கண்ணை காமிக்கிறான், அந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் அப்படி கண்ணை காமிக்கும் போது வேற வழி இல்லாமல் அவனும் அந்த சாவியை எடுக்கிறான். பட் அப்படி எடுத்துகிட்டு அந்த காருக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா அந்த சாவி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிருக்காது. இவன் என்னதான் பண்ணாலும் அது ஸ்டார்ட் ஆகிருக்காது. அண்ட் அப்போ தான் தெரியுது அந்த அண்ணங்காரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான கீயை தான் வச்சிருப்பான். ஸோ அப்போ அந்த அண்ணங்காரை
அந்த தம்பி பார்த்து ஒன்று இதே இடத்துல என்னை கொண்டுட்டு போய் என்னை இப்படியே விட்டுட்டு மட்டும் போயிடாத, கீ என்கிட்ட தான் இருக்குது, என்னை கொண்டுட்டு நீ இந்த கீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பிக்காரனும் எவ்வளவோ யோசிச்சு பார்க்குறான். பட் அவனுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்றனால கன் எடுத்து பட்டுன்னு ஒரு போடு, அவ்வளோதான் அந்த அண்ணன் அந்த இடத்துலையே இறந்தும் போயிடுறான். இப்போ இவங்க விடிகிற வர அங்கேயே இருந்துட்டு அவனை நல்லபடியாக அடக்கமும் பண்ணிவிட்டு அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி ஃபைனலி அந்த பீச்சுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து அந்த பீச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் இவன் 2 பேரும் சின்ன வயசில் பண்ண எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்கு. அண்ட் அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்து அங்கே திறந்தேன். இவங்க சின்ன வயசில் சில வண்டுகள்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணி அதுக்குள்ளே நிறையாவே மொச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதையும் பார்த்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படியே இவங்க 2 பேர் தான் இப்போ இந்த வைரஸில் எஃபெக்ட் ஆகாமல் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் இப்போ முடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி பற்றி உங்களோட தட்டை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க.